உலக இரட்சகர் கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்தமானவர்களே, ஆண்டவராக இயேசுவை நோக்கி பாருங்கள், ஜெயம் பெறுவீர்கள். வேத வசனத்தை வாஞ்சையோடு வாசியுங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள். எல்லாவற்றுக்கும் ஜெபியுங்கள். ஆவியானவருடைய ஒரு புது பலன் உங்கள் வாழ்க்கையை நிரப்பும். 108ஆம் சங்கீதத்தில் 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது: தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் என்று கவனித்தீர்களா? நம்முடைய தேவன் பராக்கிரமம் கொடுக்கிறவர். அவரை தேடுகிறவர்கள், அவர் சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவராய் இயேசுவின் பாதத்தை பற்றி கொண்டவர்களுக்கு ஒரு புது வல்லமையும், ஒரு புது பலனும், ஒரு புது அபிஷேகமும் இறங்கி வரும். நீங்கள் வாழும் இடத்துல உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள், நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல உங்களை சுற்றிலும் இருக்கிற விரோதிகள், பொறாமையின் சத்துருக்கள், எரிச்சல் உள்ளவர்கள், நீங்கள் வியாபாரம் பண்ணுகிற இடத்துல உங்களை சூழ்ந்து போட்டினால, பொறாமைனால ஏராளமான சத்துருக்கள், ஏன் ஊழியம் பண்ணுகிற இடத்துல கூட பிசாசு அநேக சத்துருக்களை எழுப்பி தடை கொண்டு வருவான், பரியாசம் செய்வான், எதிர்த்து நிற்பான். ஆனால் நம் தேவனுடைய முகத்தை தேட தேட பராக்கிரமம் அடைவோம். கர்த்தர் எதிரிகளை மிதித்து போடுவார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு இந்தியா முழுவதும் இதோ பிசாசின் ஆவிகளாலே எவ்வளவான எதிர்ப்பின் குரல்களை நாம் கேட்கிறோம். பயப்பட வேண்டாம். நாம் தேவனுடைய முகத்தை நாம் தேடும்போது தேவன் தனது ஜனங்களை சூழ்ந்திருக்கிற எதிரிகளை மிதித்து போட அவர் வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்தவ சரித்திரமே அதுதான். ஆமென் அன்பானவர்களே, எத்தனை ராஜ்யங்கள் நிர்மூலமானது. இயேசு கிறிஸ்துவை எதிர்த்த எத்தனை ராஜாக்கள் நிர்மூலமானார்கள். நற்செய்தி எதிர்த்த எத்தனை விரோதிகள் நிர்மூலமானார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசுவின் நற்செய்தி உலகமெங்கும் இன்றைக்கும் வளர்கிறது. தேவ ஜனங்கள் இன்றைக்கும் செழித்திருக்கிறார்கள். எண்ண முடியாத அளவுக்கு சபைகள் ஓங்கி வளர்கிறது. கர்த்தரை பற்றி கொள்வோம், ஜெபத்தில் நிலைத்திருப்போம், விசுவாசத்தில் ஆண்டவரை தேடுவோம். தேவன் எதிரிகளை நசுக்கி போடுவார். பிசாசின் அதிகாரங்களை நசுக்கி போடுவார். ஜெபிப்போமா? அன்புள்ள நேசப்பிதாவே, உண்மையில் நாங்கள் பராக்கிரமம் அடைய செய்கிறீர். உமது வசனத்தினால், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால், பரிசுத்த ஆவியால் நாங்கள் பராக்கிரமம் அடைகிறோம். ஜெப வேலையில் அப்பொழுது எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா எதிரிகளையும் நீ மிதித்து போடுகிற தேவனாக இருக்கிறீர். இதுவரைக்கும் எத்தனை எதிரிகளை மிதித்தீர். இனியும் ஆண்டவரே எல்லா எதிரிகளை மிதித்து உமது ஜனங்களின் முகங்களை பிரகாசிக்க வைக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். ஒவ்வொருடைய வாழ்வில் இருக்கிற சோதனை என எதிரிகள், வியாதி என எதிரிகள், பாவம் எனும் எதிரிகள், பிசாசின் கிரியை என எதிரிகளை மிதித்து போடுங்க. உமது ஜனங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.